தெய்வ ஆசீர்வாதங்களையும் பரலோக மகிமையும் நாம் பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பதாக. இந்த கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, ஊழியக்காரர்களே, நாம் மிக நாணமாய் இருக்க வேண்டும். காரணம், வேதம் சொல்லுகிறது ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று. வேதத்தில் சொல்லப்பட்ட தீர்க்கதரிசன வார்த்தைகள் நிறைவேறி கொண்டிருக்கிறது. இன்னும் ஆண்டவர் இயேசு வரவில்லை. ஆகையால் அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரிக்கு எழுதின 12ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலே நாம் வாசிக்கப் போகிறோம். அசதியாய் இராமல் ஜாக்கிரதையாய் இருங்கள், ஆவிலே அனலாய் இருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். இந்த வசனத்திலே 3 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நாம் அசதியாய் இராமல் ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும் என்று மட்டும் பார்க்க போகிறோம். கர்த்தருக்குள் இருக்கிற பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து அபிஷேகம் பெற்று இருக்கிற பிள்ளைகள் அசதியாய் இருக்கக்கூடாது, ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும். பின்மாற்றம் அடைந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு மீண்டுமாய் சொல்கிறேன், வரப்போகிற காலங்கள் பயங்கரமாய் இருக்க போகிறது. இயேசு மேகத்தின் மேல் வந்துட்டு போனால் அதற்கப்புறம் கிறிஸ்தவன் இந்த பூமியில் வாழவே முடியாது. அண்டி கிறிஸ்து ஆட்சி அவன் கெட்ட மாட்ட வேண்டியது வரும். ரொம்ப 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 நாணமாக இருங்க, அசதியாக இருக்காதீங்க, ஜாக்கிரதையாக இருங்க. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஊழியக்காரர்களே, இந்த வார்த்தை எனக்கும் தான். இன்றைக்கு எத்தனையோ ஊழியக்காரரும் பின்மாற்றம் அடைந்திருக்கிறார்கள். கர்த்தருடைய பிள்ளைகள் கிறிஸ்துவை விட்டு தூர போயிருக்கிறார்கள். மீண்டுமாய் உங்களுக்கு சொல்லுகிறேன், இயேசுவை மீண்டுமாய் பற்றி கொள்ளுங்கள். அவர் உங்களை நடத்துவார், உங்கள் துக்கத்துக்கு சமாதானத்தை கொடுப்பார். மீண்டுமாய் அந்த பரலோக மகிமை பெற்றுக்கொள்வீர்கள். நிச்சயம் கர்த்தர் கொடுப்பார். உண்மையாக இருக்கிற கிறிஸ்தவர்களுக்கு அசதியாக இருக்காதீங்க, ஜாக்கிரதையாக இருங்க. எப்போதும் செபிங்க, வேதத்தை வாசிங்க, அவனுடைய வருகைக்காக காத்து கொண்டிருங்க. என் அன்பு பிள்ளைகளே, ரொம்ப 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 நாணமாக இருக்க வேண்டிய காலம், கடைசி காலம். இன்னும் அதிகமான வார்த்தைகளை நாம் பார்க்க போகிறோம். இன்றைக்கு இதை மாத்திரம் பேசிட்டு முடிக்கிறேன். கர்த்தர் நம்மோடு கூட இருந்து பெரிய காரியங்கள் செய்வார். அவர் பேசுவார், அவர் நடத்துவார், அவர் பாதுகாப்பார். ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. ஆமென்.